இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த இணையதள வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் எல்லாம் இப்பொழுது கடந்த சில நாட்களாக வீடுகளில் இருந்துதான் இந்த இணையதள வழியாக ஆராதனைகளை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். அதி சீக்கிரத்தில் நம்முடைய இயல்பு வாழ்க்கை திரும்பவும் தேவ ஆலயங்களிலே ஆராதனைகள் நடக்கும் என்றும் நாம் நம்புவோம். இந்த ஆராதனையை நாம் இப்பொழுது ஜெப நிலையிலேயே தொடர்ந்து இந்த இணையதள யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் உடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்ற திரு வசனத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் தேவ ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்க இயலவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே கொரோனா தொற்று வியாதி பரவலை அனுமதித்திருக்கிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் சீக்கிரத்திலே இந்த வியாதி பரவலுக்கு ஒரு முடிவு கட்டுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வழியாக யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, உம்முடைய திவ்ய பிரசன்னமும் உம்முடைய வழிகாட்டுதலும் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய மக்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையிலே நாங்கள் கடைபிடிக்கின்ற பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆவி ஆன்ம சரீரத்திற்கு நன்மையும் பயனும் உள்ளதற்காக நீர் மாற்றித் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் திருநாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலைகளிலே 326வது பாமாலை எண் 326 ரச்சா பெருமானை பாரும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Yeah.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். எனவே நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் சற்று நேரம் அமைதியாக கடவுளுடைய திருப்பிரசன்னத்தை உணர்வோம். பாவறிக்கைக்கு துணையாக கீர்த்தனைகளிலே 441வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 441, பாவம் என்னை தொடர்ந்தாலும் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். Yes,
சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளே நம் வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய சுருக்க ஜெபம். கிருபையுள்ள கடவுளே, உமது தயவினாலும் தூய ஆவியின் புத்துணர்வு மற்றும் புதுப்பித்தலினாலும் உமது அன்பின் இரக்கத்தாலும் எம்மை கழுவி சுத்தப்படுத்தி தண்ணீராலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறத்தலின் சாராம்சத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை செய்தருளும். இதன் மூலமாய் இறையரசில் எங்கள் வாழ்வின் நிறைவை நாங்கள் பெற்று அனுபவிக்க இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாட கேட்போம். காப்பவரே என்னை காண்பவரே என்ற பாடலை பாட கேட்போம்.
இருக்கிறது. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. யாத்ராகமம் 16 வசனங்கள் 11 முதல் 18 வரை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் பக்கம் 90. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. மத்தேயு 14 வசனங்கள் 13 முதல் 21 வரை. புதிய ஏற்பாடு பக்கம் 22. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்த்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மீண்டுமாக பாடகர் குழுவினர்கள் நான் நேசிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர் என்ற பாடலை பாட நாம் கேட்போம்.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அவைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா தொற்று என்பது இந்த உலகத்திலே பல மாற்றங்களையும் மனுக்குலத்திற்கு பல இன்னல்களையும் கொடுத்து வருகிறதை நாம் அறிவோம். இந்த காலகட்டங்களிலே மனிதர் முதற்கொண்டு எல்லாரும் மிகுந்த சிரமத்திற்கு உட்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இந்த சிரமங்களின் மத்தியிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவருக்கு ஒருவர் உறவு பாராட்டி, ஒருவரை ஒருவர் தாங்கி உதவி செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில இடங்களிலே மக்கள் இந்த உதவிகள் கிடைக்காமல் அல்லல் படுகிறதை நாம் அறிவோம். உணவுக்காக, மருத்துவத்திற்காக, பற்பல தேவைகளுக்காக மக்கள் இன்றைக்கு பாடுபடுகிறதை, கஷ்டப்படுகிறதை நாம் அறிவோம். ஆனால் சக மனிதர்களாக நாம் அவைகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்காமல் அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள், துயரங்கள் வருகிற பொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது மிக நல்லது என்பதை நாம் அறிவோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வது கூட்டமாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, நமக்கு இருக்கிறவைகளை பகிர்ந்து கொண்டு வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை சுற்றி அநேக மக்கள் ஆதரவற்றவர்களாக, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல், உணவின்றி, பட்டினியோடு, பசியோடு, இன்னும் குடியிருப்புக்கு இடமில்லாமல் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சி மாநகரத்தில் ஒரு வாலிபர் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறார். அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருக்கிறார். தனக்கு கிடைக்கிற வருமானத்தில் தன்னை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்கள் சுமார் 70 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு அவர் மதிய உணவு கொடுத்து உதவி செய்கிறார். அவருடைய அந்த உதவியை பார்த்து அநேக வாலிபர்கள், பிற மக்கள் அவரோடு இணைந்து அந்த உதவியை செய்து வருகிறார்கள். தன்னுடைய சம்பளம் அனைத்தையும் அதற்காக அவர் செலவு செய்கிறார். இப்பொழுது அவரோடு அநேகர் சேர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது 70 என்பது 100க்கு அதிகமான மக்கள் அன்றாட மதிய உணவை பற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய நாமும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பணியாற்றின காலங்களிலே தம்மை நாடி வந்த மக்களை பார்த்து அவர் மிகுந்த மன உருக்கம் கொள்ளுகிறதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கலாம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியா இருந்தவர்களை குணமாக்கினார். அதே போல 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேயும் நாம் அப்படிப்பட்ட பகுதியை வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீடர்களிடத்திலே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு பணிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற எல்லா மக்களையும் அவர் மிகுந்த கருசனையோடு பார்க்கிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து, ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. இவ்வளவு காரியத்தை சொல்றார். அவர்கள் பட்டினியாய் இருக்கிறார்கள், அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், அவர்களை வெறுமனே அனுப்பிவிடக் கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மக்கள் மீது கரிசனை உடையவராக அவர் பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த கரிசனை இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வளர்ப்பிலிருந்தே இருந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே அவர் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைத்தார் என்று சொல்லுகிறது போல அவர் மனு மக்களிடத்திலே காட்டின அன்பு, இரக்கம், தயவு என்பது மிக அதிகமாக இருந்தது. இந்த மக்களை நேசிப்பதிலே, மக்களை பற்றி கவலை உறுவதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். மக்கள் நோயுற்றிருந்த பொழுது, தேவைகளோடு இருந்த பொழுது அவர்களை சந்திப்பதிலே, அவர்களுக்கு உதவி செய்வதிலே மிக கரிசனையோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
எங்கெல்லாம் மக்கள் கூட்டத்தை பார்க்கிறாரோ அப்பொழுது அவருடைய உள்ளார்ந்த நிலையை பார்த்து அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரை பார்க்கிறார். வியாதி உள்ளவர்களை, தேவையுள்ளவர்களை, பட்டினியாய் இருப்பவர்களை, ஒரு சில இடங்களிலே அவர்களுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட பணியாற்றின சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை போல் இல்லாதிருந்தது மிக மனவேதனை அளிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், அவர்கள் உணவின்றி தவிக்கிறார்கள், பட்டினியா இருக்கிறார்கள் என்று பேசுகிற பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று கேட்கிறார்கள். கொடுக்கறதுக்கு மனசெல்லாம் இருக்குது, ஆனா எங்க கிடைக்கும், எப்படி செய்யறது? நாங்க ஒன்னும் அவங்கள சும்மா அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் வழி இல்லையே என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவதிலும், எப்படியாவது மக்களை தூரத்தை விட வேண்டும், அனுப்பிவிட வேண்டும், நாம் எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தப்பித்துக் கொள்ள பார்க்கிற சீடர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை அன்றாடம் கவனிக்கிறார்கள். அவர் சீடர் மக்களிடத்திலே செல்கிறார், மக்களுக்கு உதவி செய்கிறார், மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார், மக்களுக்காக அவர் கூக்குரல் எடுக்கிறார். ஆனால் சீடர்களோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்களை அனுப்பிவிடும், அவர்களுக்கு நாங்கள் எங்கே இருந்து உணவு கொடுப்பது என்றெல்லாம் சொல்லி தட்டி கழிக்கிற சீடர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே பகுதியில 3வது நிகழ்வாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார் 34வது வசனத்திலே, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்து இருக்க கட்டளையிடுகிறதை நாம் அங்கே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து முடியாது, எங்களால் இயலாது, நாங்கள் எப்படி செய்வோம் என்று சொல்லுகிற சீடர்களிடத்திலே இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும், அவர்களை உட்கார சொல்லுங்கள், அவர்களுக்கு பரிமாறலாம், அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுக்கிற நிகழ்ச்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலே அவர் அவர்களிடத்திலே அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் வயிறார கொடுக்கிறதை நாம். எனவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அந்த சிந்தை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அழைப்பு. இந்த சமுதாயத்தில் நாம் தனி மனிதர்களாக வாழவில்லை, குடும்பமாக, சமுதாயமாக, திருச்சபையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், வெறும் கூட்டமாகவோ அல்லது உறவுக்காகவோ அல்லது இனத்திற்காகவோ இன ஒற்றுமைக்காகவோ வாழ வேண்டிய நிலை அல்ல. மாறாக ஒவ்வொரு சக மனிதனையும் நாம் நேசிக்கவும் அன்பு கூறவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவது என்பது வெறுமனே பேச்சிலும் பார்வையிலும் மட்டுமல்ல, செயல்பாடுகளிலும் அதை காண்பிக்க வேண்டும். நான் உணவு உண்டதை போல பிறனும் உணவு உண்ண வேண்டும், நான் சுகமாய் இருக்கிறதை போல பிறனும் சுகமாய் இருக்க வேண்டும், நான் வசதியோடு வாழ்வதைப் போல பிறனும் வசதியோடு வாழ வேண்டும், நான் பாதுகாப்பாக இருப்பதைப் போல பிறனும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் உன்னை போல பிறனை நேசி என்பதனுடைய கருத்தாகும். எனவே இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நிகழ்ச்சி இங்கே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, பட்டினியாய் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் செய்ய முடியாவிட்டால் நான் அதை செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் கடவுள் அதை பார்த்துக் கொள்வார், கடவுள் அதை செய்வார், கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார் என்று நாம் ஒதுங்கி விட்டு நம்முடைய காரியத்தை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் வாழ்வதற்கு பிரயாசம் எடுப்பதும் முயற்சி எடுப்பதும் அதற்காக கடினமாக உழைப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலே பிறர் வாழ வேண்டும் என்று அநேகர் தங்களை வருத்திக் கொள்ளுகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகளை அடைந்து பிறர் வாழ வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும்
என்றெல்லாம் சொல்லுகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதற்காக அநேக முயற்சிகளை, பாடுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நாடி வருகிற மக்களுக்கு உதவி செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய சீடர்களோ அதை தட்டி கழிப்பதிலே, அவர்களை வெறுமனே அனுப்பிவிடுவதிலே, அவர்களுக்காக முயற்சி எடுப்பதிலே அவர்கள் தோய்ந்து போனவர்களாக, விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அப்படி கொடுக்க முடியாவிட்டால் நான் அதை செய்கிறேன் என்று வழிய வந்து அங்கே வந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை போல பிறனை நேசி என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எப்படி வசதியாக வாழ்கிறோமோ அதை போல பிறனும் வசதியாக வாழ வேண்டும். நாம் எப்படி பசி இல்லாமல் வாழ்கிறோமோ அதை போல பிறரும் பசி இல்லாமல் வாழ வேண்டும். நான் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேனோ அதை போல பிறனும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் எப்படி வசதி உள்ளவனாக இருக்கிறேனோ அதை போல பிறனும் வசதி உள்ளவனாக இருக்க வேண்டும். இதுதான் உன்னை போல பிறனை நேசி என்பதனுடைய பொருள். நாம் வெறுமனே மக்கள் கூட்டமாக வாழாமல் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாக அங்க இருக்கிற வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், என்னை கவனிக்க வந்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, இந்த சிறியராகி ஒருவருக்கு, இப்படி வசதி இல்லாத மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்பதாக அங்கே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடுமையான காலம் நம்மை மட்டும் பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்காக அல்ல. நம்மை பாதுகாப்பது மிக அவசியம். அதோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற அநேக மக்கள் பசியோடும் பட்டினியோடும் தேவைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். இவர்களை யாராவது விசாரிப்பார்கள், இவர்களுக்கு உதவி செய்வார்கள், அரசாங்கம் இவர்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் நினைக்காமல், நாம் இருக்கிற இடங்களிலே நம்மால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு இறையரசிலே பங்கு, அல்லது ஆண்டவருடைய அரசிலே, ராஜ்யத்திலே பங்கு இருக்கிறதாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, கடவுளிடத்திலே பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வேண்டுவது மட்டுமல்ல, கடவுளிடத்திலே பிறருக்காக உதவி செய்வதற்கு வேண்டிய மனதையும் ஆண்டவர் அருள வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு அவர்களோடு நமக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த காலத்திலே நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து பிறருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சமாதானத்தை காண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அந்த நல்ல ஈவை செய்வதற்கு, அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக. ஆமீன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் எல்லிஸ் நினைவாலய சேகரம் தாராபுரத்தை சேர்ந்த திரு மணிவண்ணன் என்பவர் மகள் ருஷ்மி ஜே ஜில் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் வடக்கூர் சேகரம் தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்த திரு ஓபேத் யேசுதாஸ் செல்வின் என்பவரது மகன் அபிஷேக் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவரும் இந்த தூய நிலைமை ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை எழுத்து மூலம் சபை குருவுக்கு தெரிவிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த மணமக்களுக்குரிய 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் தாராபுரம் பெத்தேல் சேகரத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு குணசேகரன் என்பவரது மகள் அனு யாமினி என்பவரும், கோவை திருமண்டலம் சேலம் அஸ்தம்பட்டி தூய இமானுவேல் ஆலயத்தை சேர்ந்த திரு செல்வகுமார் என்பவரது மகன் சதீஷ்குமார் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை சபை குருவுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த மணமக்களுக்குரிய 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் தாயம்பாளையம் சேகரத்தை சார்ந்த திரு வேலுசாமி என்பவரது மகன் ரகுபதியும், அதே சேகரத்தை சார்ந்த திரு ஜெயபாலன் என்பவரது மகள்
கௌசல்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை சபை குருவுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த மணமக்களுக்குரிய இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் கன்னிவாடி சேகரம் தாராபுரம் திரு மணிசெல்வம் என்பவரது மகள் திவ்யா என்பவரும், பூலனூர் சேகரம் திரு மணி என்பவரது மகன் ராம்குமார் என்கிற விக்டர் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கக்கூடாத நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை எழுத்து மூலம் சபை குருவுக்கு தெரிவிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த மணமக்களுக்குரிய இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சேலம் அஸ்தம்பட்டியை இதர அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த கோவிட்-19 அல்லது கொரோனா தொற்று என்கிற அந்த காலத்திலே நாம் பத்திரமாக வாழ கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து இந்த சூழலுக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் யூடியூப் மூலமாக நம்முடைய ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. நீங்கள் யாவரும் அதை ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் நீங்களும் பங்கு பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தா மற்றும் இதர காணிக்கைகளை உங்கள் இல்லங்களை தேடி நம்முடைய ஆலய கோயிலுக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் கொடுத்து உதவுமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். குறிப்பாக நம்மை சுற்றி அநேக கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறதை அறிவோம். இதற்காக நீங்கள் ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பை இப்பொழுது கேட்போம். அனைத்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும் எங்களது ஸ்தோத்திரங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது பெண்கள் ஐக்கிய சந்தாக்களை உங்கள் குடும்ப சந்தா அட்டையில் இணைத்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கும் தொகையிலிருந்து திருமண்டலத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கும் பாலர் பள்ளி மற்றும் முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். எனவே இதை உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நன்றி. இந்த வாரம் நம்முடைய திருச்சபை மக்கள் கொண்டாடுகின்ற பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்றவர்கள் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். 16/8/2020 மிஸ்டர் செர்வின், மிஸ்டர் எம் தருண். 17/8/2020 திருமதி அனுராதா, திருமதி சகீலா, திரு பிரகாசம் ஜெயக்குமார், திரு மில்டன் ராபர்ட். 18/8/2020 திருமதி சிந்தியா. 19/8/2020 மிஸ்டர் பீவின். 20/8/2020 திரு சத்ய மனோகர் ராஜ். 21/8/2020 மிஸ் ஏ சாந்தி, மிஸ் ஏ சித்ரா, மிஸ்டர் சுரேஷ் பாபு, மிஸ் ஜெசிந்தா, மிஸ்டர் என் ராஜேந்திரன். 22/8/2020 திரு டி ஜெயக்குமார், மிஸ் ஏ சப்தி பாலின், மிஸ்டர் டேனியல். திருமண நாள் கொண்டாடுகின்றவர்கள் 18/8/2020 திரு ரிச்சர்ட் வின்சென்ட், திருமதி சகாயராணி. 19/8/2020 திரு மோசஸ், திருமதி லாவண்யா. 20/8/2020 திருமதி பாக்கியராஜ், திரு ஏ.கே. ஜெயராஜ், திருமதி தயாநிதி ஜெயராஜ். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது கீர்த்தனைகளிலே 236வது கீர்த்தனை திருமறையே அருள் நிறைய என்ற பாடலை நாம் பாட கேட்போம். இந்த பாடல் பாடுகின்ற வேளையிலே ஒருவேளை உங்களுடைய இல்லங்களிலே தனிப்பட்ட விதத்திலே காணிக்கைகள் எடுத்து வைத்திருப்பீர்களானால் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது இந்த காணிக்கைகளை செலுத்தலாம். இப்பொழுது கீர்த்தனைகளிலே 236வது பாடல். திருமறையே
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் இரக்க தெய்வமே, இந்த ஞாயிறு வேளை காலை வேளைக்காக இந்த ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உலகமே ஒரு பெரிய பதற்றத்திலும் தடுமாற்றத்திலும் இந்த கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாங்கள் பல்வேறு நிலைகளிலே பயந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அநேகர் இழப்பின் மத்தியிலும் இருக்கின்ற நிலைகளை எல்லாம் நீர் அறிவீர். தேவ ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. எப்பொழுது இயற்கை வாழ்வு திரும்பும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு பெரிய இயக்கத்தோடு இருக்கின்றோம். எங்களுடைய தேவாலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர், உலகெங்கும் உம்மை ஆராதிக்கின்ற கூட்டம் அதிகமாக பெருக வேண்டும். இந்த நோய் பரவல் சீக்கிரத்திலே கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும். நோய் தடுப்பு மருந்துகள் உண்மையாகவே அது வேலை செய்கிற மருந்தாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பல நிலைகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தடுப்பு பணிகளில் ஈடுபடுகிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரையும் நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வந்தே பாரத் என்கின்ற விமானம் கீழே விழுந்து அநேகர் உயிரை இழந்த சூழ்நிலைகள் இருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அது மிகுந்த வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இழப்பிலை சந்தித்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அருகாமையில் மூணார் பகுதியிலே ஆண்டவரே அநேக மக்கள் மண் சரிவினால் உயிரிழந்து வாடுகின்ற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த மீட்ட உடல்கள் எல்லாம் அங்கே ஆண்டவரே மனித உயிர்கள் என்ற மதிப்பே இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். மனித இனங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த மண் சரிவினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு சீக்கிரத்தில் நிவாரண பணிகள் சென்றடைய வேண்டும். அதே போல ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர் மற்றும் பல இடங்களிலே இந்த மழையினால் சேதத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இயல்பு வாழ்க்கை சீக்கிரத்தில் திரும்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே, பல இடங்களிலே வெள்ள சேதத்தினாலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இன்னுமாக இந்த வெடி மருந்து பொருட்களினாலே ஆண்டவரே இந்த கெய்ரோ என்ற இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். அந்த பதற்றங்கள் மாற வேண்டும். சீக்கிரத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும். இவைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபை மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட இருக்கின்ற இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் குறைவின்றி தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அன்பின் திருநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உம்முடைய ஒவ்வொரு தயவும் வழிகாட்டுதலும் ஆண்டவரே எங்கள் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே பாடகர் குழுவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பாடல்கள் பாடி உண்மை மகிமைப்படுத்தின மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே இணையதளத்தின் வழியாக, யூடியூப் வழியாக பல இடங்களிலிருந்து இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மக்களுக்கு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் சென்றடைய இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருமண்டலத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக ஆண்டவரே, மற்றும் கிளரிக்கல் ஆண்டவரே, லே செக்ரட்டரி மற்றும் பொருளாளர், திருமண்டல அலுவலக ஊழியர்கள் மற்றும் மறைமாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் தங்கள் பொறுப்புகளை சரியாக முழுமனதோடு நிறைவேற்றி தங்கள் பணிவிடைகளை எல்லாம் சிறப்பாக ஒப்படைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலே எல்லாரையும் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பகுதிக்கு இன்னும் அதிகமான மழையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். விவசாய பணிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சிறப்புடன் நடைபெற ஆண்டவர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இன்னுமாக பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்திலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய இறை அன்பும் எப்பொழுதும் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கப்பெறும் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய கிருபை கொண்டு எங்கள் எல்லோரையும் காக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக.
நாம் ஆராதனைக்கு நிறைவாக 320வது கீர்த்தனை பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.